Hi, hello my dear friends and families. Welcome back to my channel, Practical Listener. இன்னும் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய தம்பிக்காக ஸ்லைம் தான் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து ஒரு பவுலு ஒரு ஸ்பூன் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எந்த கம் வேணும் எடுத்துக்கலாம். நான் வந்து ஃபெவிகம் தான் எடுத்திருக்கேன். இதில் வந்து நான் எல்லோ கலர் வந்து சூஸ் பண்ணலான்னு இருக்கேன். ஓகே, இதே மாதிரி 4 வாங்கியிருக்கேன். இதே மாதிரி இன்னும் 2 இருக்குது, எல்லோவும் ப்ளூவும். ஓகேங்களா, இப்போ வந்து அதுக்கு நான் வந்து இந்த போராக்ஸ் ஆக்டிவேட்டர் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ இந்த போராக்ஸ் ஆக்டிவேட்டர் எடுத்து இது பண்ணிக்கலாம். இது வந்து எனக்கு ஃப்ரீயாக தான் கிடச்சிது. ஓகே, போராக்ஸ் ப்ளஸ் நார்மல் வாட்டர் தான். ஓகேங்களா, பியூராக இருக்குது. இது வந்து இன்னொரு ஸ்லைம், நான் வந்து அதோடைய வீடியோவும் போடுறேன். ஓகே, நான் ஏற்கனவே வீடியோ எடுத்து தான் வச்சுருக்கேன். இதோடைய இது பாருங்கள், ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஓகே, இந்த வீடியோக்கு அடுத்து அந்த வீடியோ வந்து இன்றைக்கி வராது, கண்டிப்பாக நாளைக்கு ஆகும். ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்லைம் வந்து எதுலையோ செஞ்சு எல்லாமே மிக்ஸ் பண்ண ஒரு ஸ்லைம். அதனால ரப்பர் மாதிரி இருக்கும், கிழிஞ்சிடும். மட் ஸ்லைம் தான். நம்ம என்ன ஸ்லைம் செஞ்சாலும் மட் ஸ்லைம் மாதிரி தான் இருக்கும். ஆனால் கம்ஃபோர்ட்டில் அது மாதிரி செஞ்சால் கொஞ்சம் ஜெல்லி ஸ்லைம் மாதிரி இருக்கும்னு சொன்னாங்க. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் அது பேர் என்ன, ஃபெவிகம் போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் ப்ளூ கலர் தான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அதனால் ப்ளூ எடுத்துக்கிட்டேன். ப்ளூ பெயிண்ட்டு நீங்கள் எந்த கலர் வேணால் ஆப்ஷனல் தான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சின்ன குவான்டிட்டி தான் ஸ்லைமு, அதனால் கொஞ்சம் தான் எடுத்திருக்கேன். அது கூட வாட்டர் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அரைகுறையாக மிக்ஸ் பண்ணால் அதுக்கப்புறம் இதுதான். ஓகே, அதனால தான் நான் பெயிண்ட் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இப்போது வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் வந்து லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கலாம். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் கொஞ்சம் அரைகுறையாக மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகே, பெயிண்ட் போட்டோன்னே நான் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ப்ளூ கலர் தான் நான் எடுத்திருக்கேன். ப்ளூ கலர் தான் நான் வந்து போட போகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. ஸோ நல்லா ப்ளூ கலர் எடுத்திருக்கேன். என்னோடய ஃபேவரட் கலர் ப்ளூ. ஓகேங்களா, ஸோ அதனால தான். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ளூ கிடையாது, ஸ்கை ப்ளூ. ஓகே, பட் இந்த ப்ளூ தான் பெயிண்டில் இருக்குன்ற காரணத்தினால் நான் வந்து இதில் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஸோ நான் நல்லா 2 ட்ராப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன் இந்த தடவை. ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு ஆக்டிவேட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, போராக்ஸ் ப்ளஸ் நார்மல் வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆக்சுவலி உங்களுக்கு தெரியலன்னு நினைக்கிறேன், என்னோடய கை நிழல் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகே ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் வந்து போராக்ஸ் அந்த ஆக்டிவேட்டர் எடுத்து நல்லா போர் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளூ இருந்தால் தான் ஸ்லைம் வரும் இந்த போராக்ஸ் வந்து இருக்கும்போது. ஓகே, ஆக்டிவேட்டரும் இருக்கும்போது, ஏன்னா க்ளூவில் தான் அது வந்து உருவாகுது, அந்த அட்டாச்மெண்ட் வருது. ஸோ அதனால தான் க்ளூ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்கிறேன். எந்த க்ளூ வேணால் எடுத்துக்கலாம். ஃபெவி பாண்ட் அது மாதிரியெல்லாம் எடுக்காதீங்க. க்ளூ கன் அதுவும் எடுக்காதீங்க. ஓகேங்களா, லைட்டாக கையில் ஸ்டிக் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னும் அந்த வாட்டரெல்லாம் தேங்கி இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் ஆக்டிவேட்டர் லைட்டாக ஒரு ட்ராப் வந்து ஆட் பண்ணேன். பட் ஆனாலையும் தண்ணி வந்து தேங்கியிருக்கு. ஓகேங்களா. ஓகே, இப்போ வந்து காமிக்கிறேன் பாருங்கள். அந்த தண்ணி வந்து அங்கே பாருங்களேன், அந்த தண்ணி அங்கே அப்படியே இது ஸ்ப்ரெட் ஆகுதா தனியாக. அதனால தான் இப்போது ஸ்பூனில் ஒட்டிடுச்சு. அதெல்லாம் நான் எடுத்துகிட்ருக்கேன். என்னுடைய கையில் ஒட்டுது. ஓகே, நான் வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன். அந்த சவுண்ட் எஃபெக்ட் வந்து சவுண்டாக இருந்தது, மழை வேறு அடிச்சிட்டு இருந்தது. ஸோ நான் வந்து வாய்ஸ் கொடுத்துட்ருக்கேன் இப்போது வீடியோ எடுத்துக்கிட்டா அதுக்கப்புறம். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைம் வந்து ரெடி. அப்படியே நான் வந்து எடுத்து வெளியே அந்த இதில் பேக்ரவுண்டில் வந்து வச்சுட்டேன். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா மிக்ஸ் எல்லாம் நல்லா கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு என்னோடய தம்பி கையில் போய் கொடுத்துடணும். அவன் சொன்னால் அதுக்கப்புறம் 1 hour ஆச்சு கண்டெய்னரில் மூடி வை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தான். நீங்களும் ஸ்லைம் பண்ணிங்கன்னா 1 hour மூடி வைங்க. ஓகேங்களா, அப்போ தான் சாஃப்டாக இருக்கும். ஓகே, ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, 1 டே நான் வந்து 1 டேயில் 1 hour நான் வந்து கண்டெய்னரில் மூடி வைக்கிறேன். அப்படியே கடையில் வாங்கின ஸ்லைம் மாதிரியே இருக்குது. ஓகே, ஸோ அவ்வளோதான். இது வந்து இந்த போராக்ஸ் வந்து எனக்கு ஃப்ரீயாக தான் கிடச்சிது. ஓகேங்களா, சொல்லிடுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.